ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طلب الكسب الحلال فضيلة بعد فضيلة أو كما عليه الصلاة والسلام وعلى آله وأصحابه وطاهرين كل مؤمن أجمعين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் ஷாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் வித்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து வருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்வில் உச்சத்தை அடைய வேண்டுமென்றால் இவ்வுலகிலும் சரி நாளை மறு உலகிலும் சரி ஒரு மனிதன் உயர்வான வெற்றியை அடைய வேண்டுமென்றால் மனிதன் செய்யக்கூடிய நற்காரியங்களின் பக்கம் அந்த மனிதன் நேர்மையான முறையில் அல்லாஹ்விற்கு பயந்து ஒவ்வொரு விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உதாரணமாக நாம் சொல்வோமேயானால் அது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற
நோன்பு வைத்தாக வேண்டும். உங்கள் மீது ஃபரல். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம் மீது ஃபரலாக்கி வைத்திருக்கின்றார். ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். அப்போ வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்களில் கூட ஒரு முஃமின் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்வில் உயரத்தை உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் தொழில் சார்ந்தவைகளிலும் வியாபாரம் சார்ந்தவைகளிலும் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸு குலூ மிம்மா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலூ மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் வ தய்யிபா, பூமியில் உள்ளவைகளுடைய பொருட்களை அல்லாஹ் தஆலா எதை அனுமதித்திருக்கிறானோ, எதை அல்லாஹ் தஆலா ஆகுமானதாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானோ, குலூபு தய்யிபா, அதை நீங்கள் உண்ணுங்கள், பரிசுத்தமானதை நீங்கள் உண்ணுங்கள். வலா தத்தபிஉ குதுவதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லுகிறார்? ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நேர்மையான முறையிலே அல்லாஹ் தஆலா எதை அல்லாஹ் தஆலா ஹலாலான முறையிலே நமக்கு தந்திருக்கிறானோ, எதை ஹலாலான முறையிலே நமக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறதோ அந்த விஷயத்தை, பரிசுத்தமானவைகளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள், பரிசுத்தமான ஹலாலான உணவை நீங்கள் உண்ணுங்கள், ஹலாலான வருவாயை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள், ஹலாலான முறையிலே நீங்கள் சம்பாதியுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு உணர்த்துகிறார். இதற்கு மாற்றமாக ஹராமான விஷயமாக இருக்குமானால், ஹராமான வருவாயாக இருக்குமானால் அந்த இபாதத், அந்த மனிதன் செய்கின்ற எந்த அமலையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு மனிதன் தொழுகின்றான், ஜக்காத்து கொடுக்கின்றான், ஹஜ் செய்கின்றான், ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கின்றான், தர்மம் செய்கின்றான், எல்லா விஷயம் எல்லா காரியங்களும் நன்மைகளை செய்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தில் ஹராமான முறையில் அவனுடைய வருவாய் இருக்குமானால் நிச்சயமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய எந்த இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த இபாதத்தையும், அது நோன்பாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, அது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இன்னொரு அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, பூமியிலே அது நின்று கொள்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அமல் ஒரு பக்கம் பரிசுத்தமாக இருந்தாலும் மற்ற ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய விஷயத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதைதான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறை செய்துவிட்டால், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறைபாடு செய்துவிட்டால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். காரணம், அல்லாஹ்விற்கும் அடியாருக்கும் மத்தியில் உள்ள விஷயம். இதை இபாதத், ஹுகூகுல் இபாத், அடியாருடைய விஷயத்தில், வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் அநியாயமான முறையில் ஒருவன் வியாபாரம் செய்வானேயானால், பிறரை ஏமாற்றி சம்பாதிப்பானேயானால் அந்த மனிதர் மன்னிக்கும் வரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் வாழ்வில் இபாதத்தையும் சரியான முறையில் செய்தாக வேண்டும், இன்னொரு பக்கம் வியாபாரமும் ஹலாலான முறையில் செய்தாக வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களை நான் விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினில் முதஹ்ஹிரீன்,
எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நேர்மையான முறையிலே அநியாயமான முறையிலே வியாபாரம் செய்யாமல் ஹலாலான முறையில் ஒருவர் வியாபாரம் செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். அதிகமான லாபத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். ஒருவர் வியாபாரம் செய்கிறார், ஏமாற்றி வியாபாரம் செய்கிறார், அதில் அதிகமான லாபம் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு அதிகமான அந்த விஷயத்தில் லாபம் கிடைக்கும், ஆனால் அந்த வியாபாரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பரக்கத்தை எடுத்து விடுவான். பரக்கத்து போய்விட்டால் பொருட்கள் அழிவில் போய் சந்திக்க நேரிடும் என்பதை விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை வீதிக்கு செல்கிறார்கள். கோதுமை மாவு வாங்குவதற்காக கடை வீதிக்கு செல்கிறார்கள். மாவை தன்னுடைய கரத்தால் அள்ளி பார்க்கிற பொழுது ஈரமாக இருக்கிறது. அந்த சஹாபியிடத்தில் கேட்கிறார்கள், அன்பு தோழரே, மாவு ஒரு ஈரமாக இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், மழை பொழிந்தது, சிறிது நேரம் கொஞ்சம் மழை போஞ்சிச்சு, அதனால ஈரமாகிவிட்டது. மக்கள் அதை பார்த்தால் யாரும் வாங்க முன்வர மாட்டார்கள். எனவே ஈரமுள்ள மாவை கீழே வைத்துவிட்டு ஈரம் இல்லாத மாவை அதன் மேலே வைத்து நான் விற்கின்றேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதை அல்லாஹ் தஆலா விரும்பவே விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கஸப லைஸ மின்னி, யார் பிறரை ஏமாற்றி உழைத்து சம்பாதிக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. பிறரை ஏமாற்றி அதை சம்பாதித்து வாழக்கூடியவர் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவர் முஸ்லிம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் உழைப்பு ஒரு பக்கம் இருக்க வேண்டும். அந்த உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆன் சொல்கிற பொழுது ஹலாலான முறையில் அது அமைய வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். அவர்களும் அப்படிதான் ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சீமாட்டி மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட செல்வத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ஒரே காரணம், நேர்மையாக நடந்தார்கள், நீதியாக நடந்தார்கள். எந்த பொருளில் குறை ஏற்பட்டாலும், ஒரு பொருளில் குறை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறையை சொல்லி விற்பார்கள். உதாரணமாக இந்த பேனாவில் ஒரு மூடி உடைந்திருந்தாலோ அல்லது கொக்கி உடைந்திருந்தாலோ இதில் பொருள் சரியாக இல்லை, வேறு பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விற்பார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மில் சிலர்கள் குறையுள்ள பொருளாக இருந்தாலும் சரி அதை பிறர்களிடத்தில் தள்ளிவிட வேண்டும், நாம் அதிலிருந்து அதிகமான லாபத்தை பார்க்க வேண்டும், அதிகமான பணங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைவான பொருளை வியாபாரிகள் தள்ளிவிடுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். யார் பிறரை ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து குர்ஆனிலே நமக்கு ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் எடைத்தராசில் மோசடி செய்யப்பட்ட ஒரு காலம். ஒரு மனிதர் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் சொல்கிறார், ஷுஹைபே,
நான் கோதுமை மாவு வாங்கினேன். இந்த கோதுமை மாவில் நான் கொடுத்த காசிற்கு உண்டான மாவு இல்லை, குறைவான மாவாக இருக்கிறது. நான் அந்த மனிதரிடத்தில் போய் கேட்டேன். அவர் நான் இப்படித்தான் செய்வேன், ஒன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள் என்று என்னிடத்தில் கடுமையாக சொல்கிறார். ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே அந்த மனிதரிடத்தில் சென்றார்கள். வியாபாரியே, ஏன் இந்த மனிதருக்குண்டான இந்த பணத்திற்குண்டான அந்த மாவை நீங்கள் குறை செய்து விட்டீர்களே, அந்த மாவை நீங்கள் சரியான முறையில் நிறைத்து கொடுக்கக்கூடாதா என்று கேட்டபொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் அப்படிதான் செய்வேன், இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கொள், இல்லை என்றால் வெளியே போய்விடு என்று திமிராக பேசிய பொழுது அல்லாஹ் தஆலா ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் எடைத்தராசில் மோசடி செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து விடுகிறான் என்று சொன்ன பொழுதும் கூட அவருக்கு பயம் வரவில்லை, அலட்சியமாக இருந்தார். ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள், அந்த மனிதர் கேட்கவில்லை. ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். அநியாயம் செய்த, எடைத்தராசில் மோசடி செய்த அத்தனை கூட்டத்தார்களை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான் என்கிற விஷயத்தை குர்ஆன் நமக்கு பகிர்கிறது. அப்போ வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, விற்பவர்களாக இருந்தாலும் சரி, வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி நியாயமான முறையிலே அதை விற்க வேண்டும், வாங்குகிற பொழுது பிறரிடத்தில் விற்கிற பொழுது அந்த குறையை சொல்லியாக வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் வசீலா இப்னு அஸ்கஃப் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் ஒரு ஒட்டகம் வைத்திருந்தார்கள். அந்த ஒட்டகத்தை 300 திரகத்திற்கு விற்கிறார்கள். விற்கின்ற அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள், வாங்கக்கூடிய அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் பிரயாணத்திற்காக வாங்குகிறீர்களா அல்லது இறைச்சிக்காக வாங்குகிறீர்களா என்று கேட்ட பொழுது, நான் பிரயாணத்திற்காக வாங்குகிறேன், இறைச்சிக்காக நான் வாங்கவில்லை, பிரயாணம் செய்வதற்காக நான் இந்த ஒட்டகத்தை வாங்குகிறேன் என்று சொன்ன பொழுது வசீலா இப்னு அஸ்கஃப் ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒட்டகத்தில் இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய 300 திரகத்திலிருந்து 100 திரகத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஒட்டகத்துடைய கால் குழம்பில் சிறிய காயம் இருக்கிறது. அதன் காரணமாக 100 திரகத்தை குறைத்து கொண்டு 200 திரகத்தை என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு பொருளை விற்பதாக இருந்தாலும் சரி, அதில் குறைபாடு இருக்குமானால் அந்த குறையை சொல்லி விற்க சொல்கிறது மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு உன்னதமான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உழைத்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் உழைப்பு இருக்க வேண்டும். அந்த உழைப்பு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் பிரியப்படக்கூடிய உழைப்பாக இருக்க வேண்டும், அது ஹலாலான உழைப்பாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் பள்ளிவாசலில் அமர்ந்து எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ், என்னுடைய வாழ்வில் பரக்கத் செய்ய அல்லாஹ் என்று பள்ளிவாசலில் அமர்ந்து எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டிருந்தால் அவருக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் வரப்போறதல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய பறவை கூட தன்னுடைய கூட்டிலே அமர்ந்து கொண்டு உணவை தேடவில்லை. காலையில் செல்கிறது, மாலையில் திரும்பி வருகிற பொழுது வயிறு நிரம்பி வருகிறது. காரணம், தன்னுடைய உணவை தேடி செல்கிறது. அதற்குண்டான வழியை அல்லாஹ் தஆலா காட்டுவார். அப்போ ஒரு மனிதனிடத்தில் முயற்சி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் உழைத்துதான் வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துன்யாவிற்கு வந்த பொழுது கடுமையான பசி, சொர்க்கத்தில் இருந்தார்கள், சாப்பிட்டார்கள், உண்டார்கள், உழைப்பதற்கு எந்த உண்டான வேலையும் இல்லை. சாப்பிடுவார்கள், உறங்குவார்கள்.
உண்ணுவார்கள், சாப்பிடுவார்கள், உறங்குவார்கள், இபாதத்து செய்வார்கள். இப்படித்தான் இருந்தார்கள். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா துன்யாவிற்கு வெளியேற்றிய பொழுது அவர்களுக்கு கடுமையான பசி. அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு கடுமையான பசி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கோதுமை விதையை கொடுத்து, இந்த கோதுமை விதையை நீங்கள் பூமியில் விதைத்து விவசாயம் செய்து இதை நீங்கள் உண்ண வேண்டும். இதுதான் உங்களுடைய வம்சாவளி, அவர்கள் பரம்பரை இதைதான் சாப்பிட்டு வாழ்வார்கள், இதுதான் உங்களுடைய உணவு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி விதையை கையில் கொடுத்து விவசாயம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நாம் கஅபாவில் தவாஃப் செய்கிறோம் அல்லவா, அந்த கட்டிடத்தை கட்டினவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே கட்டிடக் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குளிர் பானங்களை தயாரித்து விற்பார்கள், அதை பிறரிடத்தில் கொடுப்பார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு கவசங்களை தயாரிப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தச்சராக இருந்தார்கள். இப்படி எல்லா நபிமார்களும், உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சும்மா இருக்கவில்லை, வீட்டில் அமரவில்லை, வெளியில் சென்று உழைத்து தன்னுடைய குடும்பத்திற்குண்டான ஹக்கையும் நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்விற்குண்டான ஹக்கையும் நிறைவேற்றுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார், தொழுகிறார், துவா செய்கிறார், இன்னும் பிற அமலெல்லாம் செய்துவிட்டு அதிகமாக கதறி அழுகிறார், அழுது கொண்டே இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு குடும்பம் இல்லையா? உங்கள் குடும்பத்திற்குண்டான உணவு என்ன? நீங்கள் உணவு அவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்களா? அவர்களுடைய நிலைமை என்ன என்று விசாரித்த பொழுது, நான் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சகோதரன் பார்த்து கொள்ளுவான், நான் என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் கவனத்தை செலுத்திவிட்டேன் என்று சொன்ன பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னை விட அவர்தான், உன்னுடைய சகோதரர் தான் சிறந்தவர் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் கேட்டார், ஏன்? இபாதத்து வணக்க வழிபாடுகள் நான் முழு கவனத்தை செலுத்தி விட்டேன், அப்படி இருக்கிற பொழுது எப்படி அவருடைய இபாதத், அவருடைய உழைப்பு எப்படி உயர்வாக இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இபாதத்து வணக்க வழிபாடுகள் சமயத்தில் அதை செய்து விடுகிறீர்கள், ஆனால் உன்னுடைய சகோதரன் இபாதத்தையும் சரியான முறையில் செய்து விடுகிறார், தன்னுடைய குடும்ப சார்ந்தவைகளுக்கு உணவு, அவர்களுக்கு உண்டான ஹக்கையும் நிறைவேற்றி விடுகிறார் என்று சொன்ன பொழுது இந்த இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் நேசிக்கின்றான், இதற்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு பக்கம் இபாதத்தும் இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் ஹலாலான உழைப்பு, ஹலாலான வருவாய் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எச்சரிக்கிறது. அந்த வகையில் நாம் உலகத்தில் வாழுகிற பொழுது ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாகிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி